இன்றைக்கி நான் குக்கிங் விலாக் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி சாம்பார், அவியல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அப்பளம் இதுதான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல நான் அவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கத்திரிக்காய், சின்ன பீஸ் புடலங்காய், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொஞ்சம் அவரைக்காய் இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு கத்திரிக்காயும் ஒரு அரை உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளரிக்காவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம் நனைய வச்சுருக்கிறேன். அவியலுக்கு அரைக்கிறதுக்காக, மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதில் ஜீரகம் சேர்க்கல, இப்போ சேர்த்துருதேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி அதையும் சேர்த்துதேன். இதை வந்து நம்ம பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அவியல் நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சமைச்சிட்டு இருக்கும்போதே பூங்கார் அரிசியில் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக நான் கிரைண்டரில் போட்டிருக்கிறேன். குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வானலியை சாம்பார் செய்கிறதுக்காக வானலியை நான் அடுப்பில் வைக்கிறேன். வானலி அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் கரைச்சி எடுத்து வந்துடுறோம். நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து நான் வந்து வீட்டிலே அரைச்ச பொடி தான். இதனுடைய வீடியோன்னு ஒரு தடவை போடுறேன். அந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு மஞ்சள் பொடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருப்போம். அந்த மஞ்சள் பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். கரைச்சி நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்கிற காயில் இந்த கரைசலை சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அவியலுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே குக்கரில் வெந்த காயெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இந்த காயோட கொஞ்சமாக புளிக்கரசும் நான் சேர்த்துருக்கிறேன். அவியலுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது தேங்காய் ரொம்பலாம் கொதி வர வேண்டாம், ஒரு கொதி வந்துன்னா போதும். அவியல் ஒரு கொதி வந்துச்சு. இப்போ கருவேப்பிலையை கிள்ளி சில சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அவியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் கட் பண்ணால் மினிமம் 10 நிமிஷம் கூட நமக்கு அவியல் செய்கிறதுக்கு ஆகாது. இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு நான் அந்த தண்ணியோடய சேர்த்துருதேன். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி சேர்க்கும்போது தான் இதனுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதில் வேணும்னா தேங்காய் அரைச்சும் நம்ம சேர்க்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காம தான் சாம்பார் வைப்பேன். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி எங்கள் மாமியாக இருக்கலாம், அவங்களுடைய அளவு தான் நான் இந்த பொடி செய்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி. இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயமும் பார்த்திங்கன்னா நான் வந்து தூள் பெருங்காயம் எப்பொழுதுமே யூஸ் பண்ண மாட்டேன். கட்டி பெருங்காயம் வாங்கி தான் பொடிச்சு வச்சுக்கிடுவேன். இந்த கட்டி பெருங்காயம், அதாவது இது தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். கட்டி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலக்கமாக இருக்கும். அதை நம்ம இந்த துவரம்பருப்பில் போட்டு வச்சோடனே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறகு நல்ல ஒரு உரவலில் வச்சு இடிச்சிட்டு பொடிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கறியில் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் அவியலில் சேர்த்துடலாம். மீதியை நம்ம
சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு நான் 1 கப்பு தயிரை பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம வெள்ளரிக்காயில் சேர்த்துடலாம். இது தேவையான அளவு சேர்த்துடலாம். இதை வெள்ளரிக்காய் வேக வச்சும் நம்ம செய்யலாம். இதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி வேக வைக்கல, அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோட நம்ம கேரட்டு, கொத்தமல்லி இலை, சின்னதாக கொஞ்சமாக மிளகா, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெள்ளரிக்காய் தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ரிச் ஆக்கணும்னா தாளிசம் போட்டு கடுகுளுந்து பருப்பு தாளிச்சும் மேலே போட்டுடலாம். சாம்பார், அவியல், சாதம், பச்சடி, அப்பளம், மிதக்குவத்தல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதோட பூங்காரரிசி இட்லிக்கும் நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த விளாக் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.